எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா tan set preparationல நெக்ஸ்ட் டாபிக்கான பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் லாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ கண்டினியூஸா நம்ம tan set preparationக்கான வீடியோஸ் வந்து நம்ம இங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ யாரும் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட tan set பிளேலிஸ்ட பாருங்க, அதுல ரெகுலரா நம்ம கிளாஸஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பூலியன் லாஸ் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பூலியன் அல்ஜிப்ரா லாஸ் அப்படிங்கறத என்னன்னு நம்ம பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ். இந்த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஜிக்கல் சர்க்கியூட் வரைவாங்க பாத்தீங்களா, ஒரு போர்ட்ல சர்க்கியூட்ஸ் வந்து போடுவாங்க. அந்த சர்க்கியூட்டை அனலைஸ் பண்றதுக்கோ டிஸ்கிரைப் பண்றதுக்கோ அந்த சர்க்கியூட் என்ன பண்ணணும் இல்ல அந்த சர்க்கியூட்டை காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டை ஆப்டிமைஸ் பண்றதுக்கோ இது எல்லாத்துக்கும் தான் இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. அண்ட் தென் இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா லாஜிக்கல் கண்டிஷன்ஸ பைனரி வேல்யூஸா மாத்துறது தான் இந்த பூலியன் அல்ஜிப்ராவோட வேலை. பைனரி வேல்யூஸ் ஆனா என்ன ஒரு லாஜிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்தாலும் அதை பைனரி வேல்யூஸ் 0s and 1 வந்து மாத்துறது தான் இந்த பூலியன் அல்ஜிப்ராவோடைய ப்ராசஸ். இதுல வந்து என்னென்ன இந்த ப்ராசஸ பண்றதுக்கு நம்மகிட்ட நிறைய லாஜிக் கேட்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த லாஜிக் கேட்ஸ் தான் வந்து சர்க்கியூட்டை கொண்டு வரும். சோ இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் பூலியன் ஆபரேஷன்ஸை பண்றதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஆர் நாட் இந்த மூணு கேட் தான் வந்து மெயின் அந்த பூலியன் அல்ஜிப்ரால யூஸ் பண்ணுவாங்க. அண்டோட ரெப்ரசன்டேஷன் ஏ டாட் பி, ஆரோட ரெப்ரசன்டேஷன் ஏ பிளஸ் பி, நாட்னா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை வந்து ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டினா ஏ பார் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல இந்த பூலியன் அல்ஜிப்ரால ஒரு சில ரூல்ஸ் இது மாதிரி எல்லாம் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அததான் பூலியன் அல்ஜிப்ரா லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ் எதுக்காக ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கியூட், அதாவது ஒரு போர்ட்ல சர்க்கியூட்டை டிசைன் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த சர்க்கியூட் ஏதாவது காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டா இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்றதுக்காக காம்பினேஷன் இந்த கேட்ஸ் மூலியமா கம்பைன் பண்ணி அதை ஒரு சிங்கிள் சர்க்கியூட்டா மாத்துறதோ வைக்கிறதோ இந்த மாதிரியான பர்பஸுக்காக தான் லாஸ் அப்படிங்கிற ஒன்ன கொண்டு வந்தாங்க. சோ இந்த பூலியன் அல்ஜிப்ரா லாஸ்ல நிறைய லாஸ் இருக்கு. அதுல லாஸ் ஒவ்வொன்றையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஐடென்டிட்டி லா, நல் ஆர் டாமினன்ஸ் லா, ஐடம்பொட்டன்ட் லா, இன்வல்யூஷன் ஆர் டபுள் நெகேஷன் லா, நெகேஷன் ஆர் காம்ப்ளிமெண்ட் லா, காமுடேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஆக்சுவலா பூலியன் அல்ஜிப்ரால லாஸ் அப்படிங்கிறது வேற, தியரம் அப்படிங்கிறது வேற, ரெண்டு இருக்கு. பூலியன் அல்ஜிப்ரா தியரம், பூலியன் அல்ஜிப்ரா லாஸ். நம்ம இங்க இப்ப இந்த வீடியோல பாக்குறது வந்து பூலியன் அல்ஜிப்ரா லாஸ் தான் பாக்குறோம். ஆக்சுவலா இந்த டிமார்கன்ஸ் ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பூலியன் அல்ஜிப்ரால, அது தியரத்துக்கு கீழே வரக்கூடியது. Boolean algebra is not a law, it's a theorem. Sorry, Boolean algebra டிமார்கன்ஸ் இஸ் நாட் அ லா, டிமார்கன்ஸ் இஸ்ங்கிறது அப்படிங்கிறது ஒரு தியரம். ஓகேவா? சோ அப்ப இந்த ஒவ்வொரு லாவையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அண்ட் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. எந்தெந்த லாக்கு இந்த மூணு ஆபரேஷன் இருக்கும், அண்ட் ஆபரேஷன், ஆர் ஆபரேஷன், நாட் ஆபரேஷன். இதுல எந்த லாவுக்கு என்ன ஆபரேஷன் சூட்டபிள் ஆகுதோ அதை மட்டும் வச்சு இங்க சிம்பிளிஃபை பண்ணிருப்பாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் லாவான ஐடென்டிட்டி லாவா பார்ப்போம். ஐடென்டிட்டி லாவோடைய அண்ட் ஆபரேஷன் தான் இந்த லெஃப்ட் சைட்ல கொடுத்திருக்கிறது. ஐடென்டிட்டி லாவோடைய அண்ட் ஆபரேஷன், இது வந்து ஐடென்டிட்டி லாவோடைய ஆர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அண்ட் ஆபரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லாவோடைய பர்பஸ், லாவோடைய ரூல் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அண்டுக்கு ஏ டாட் ஒன் ஈக்குவல் டு ஏ. அதாவது நம்ம இங்க ஒரு வேரியபிள் இருக்கும், வேரியபிள் இன்டு 1 அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் அந்த வேரியபிளே தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அண்ட் ஆபரேஷன்ல ஐடென்டிட்டி லாவோட ரூல். அதுவே ஆர் ஆபரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் 0 ஈக்குவல் டு ஏ. சோ வேரியபிளோடைய நீங்க 0 ஆர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வேரியபிளே தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐடென்டிட்டி லா. சோ இப்ப இந்த ஐடென்டிட்டி லாவை பாருங்க. இப்ப ஆக்சுவலா இதோட ரெப்ரசன்டேஷன். சோ இப்ப இங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த பிக்கு வந்து அதாவது ஏ டாட் 0ன்னு வச்சிருந்தாங்க. அப்ப ஏக்கு பதிலா நீங்க 0வோ அல்லது 1ஓ போட்டாலோ நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா ரிசல்ட் வந்து 0 அப்படின்னு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய லா. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். 1 மினிட். சாரி, ஏ 1 இருக்கணும், பிக்கு பதிலா 1 இருக்கணும். சாரி. சோ அப்ப பிக்கு பதிலா 1ன்னு வச்சுட்டு ஏக்கு பதிலா நம்ம வேற இன்புட்டை கொடுக்கும் போது ஏக்கு பதிலா ஒரு 0வோ இல்ல 1ஓ நமக்கு கொடுக்கும் போது நமக்கு ரிசல்ட் என்னதான் கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். அததான் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த வேரியபிள்ல நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னா. இப்ப ஏக்கு பதிலா 0 போடும் போது 0 கிடைக்கும். ஏக்கு பதிலா நீங்க இந்த இடத்துல 0க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா 1 into 1 அண்ட் பண்ணும்போது 1 ரிசல்ட் கிடைக்கும். சோ அப்ப நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் ஏக்கு பதிலா நீங்க என்ன வேல்யூ போடுறீங்களோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும்ங்கிறது தான் ஐடென்டிட்டி லா. அதேதான் இங்கேயும். இங்க என்னன்னா இப்ப
லா என்னது நமக்கு a plus 0. அப்ப b ல வந்து 0ன்னு இருக்கும். அப்ப a ல வந்து நான் இப்ப 0ன்னு போட்டேன்னா எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஆர் எல்ஸ் a ல வந்து நான் 0க்கு பதிலா 1ன்னு போட்டேன் அப்படின்னா 1 plus 0 1ன்னு கிடைக்கும். சோ அப்ப a ல நான் என்ன போடுறேன்னா அந்த வேல்யூ அப்படியே எனக்கு ரிப்ளிகேஷனா ரிசல்ட்ல கிடைக்கும். இதுதான் ஐடென்டிட்டி லா. அடுத்து பார்க்க போற லா வந்து நல் ஆர் டாமினன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நல் ஆர் டாமினன்ஸ் லா அப்படின்னா என்னதுன்னா அந்த லா வந்து a இன்டு 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எந்த வேரியபிளோட இந்த 0வை அண்ட் பண்ணோம் அப்படின்னா டாமினன்ட்டா எனக்கு அந்த நல் வேல்யூ தான் ரிசல்ட்டா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த லா டாமினன்ஸ் ஆர் நல் லா. அதுவே நீங்க ஆர் ஆபரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வேரியபிளோடைய நான் எதை ஆர் பண்றனோ ஒன்னு ஆர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாமினன்ட்டா அந்த ஒன்னுங்கிற வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும். இதுதான் நல் ஆர் டாமினன்ஸ் லா அப்படின்னு. இது இங்க ட்ரூத் டேபிள் அண்ட் சர்க்யூட் டயக்ராம்ல நம்ம போட்டோம் அப்படின்னா இப்ப இது அண்ட் ஆபரேஷனுக்கு போட்டிருக்கோம். அண்ட் ஆபரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா a 0. அப்ப இது a க்கு பதிலா நீங்க 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்னதான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதுவுமே a க்கு பதிலா நீங்க 1ன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 0 தான் கிடைக்கும். சோ டாமினன்ட்டா எனக்கு இந்த என்ன கான்ஸ்டன்டா இருக்கோ அதுதான் எனக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். அதுதான் நல் ஆர் டாமினன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஆர் ஆபரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர் ஆபரேஷன்ல a க்கு பதிலா 0ன்னு போட்டீங்க அப்படின்னா 0 plus 1 1ன்னு கிடைக்கும். அதுவே a க்கு பதிலா 1ன்னு போட்டீங்க அப்படின்னா 1 plus 1 1ன்னு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ இங்க டாமினன்ட்டா ஆர் ஆபரேஷன்ல என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த 1 தான் உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்குது. நெக்ஸ்ட் லா பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் லா வந்து என்னது அப்படின்னா ஐடம்பொட்டன்ட் லா. ஐடம்பொட்டன்ட் லா வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு வேரியபிளோடைய அதே வேரியபிள் அண்ட் ஆபரேஷன் பண்ணா எனக்கு ரிசல்ட்டும் அந்த வேரியபிள் தான் கிடைக்கும். அதே ஆர் ஆபரேஷன்ல ஒரு வேரியபிளோட அதே வேரியபிளோட ஆர் ஆபரேஷன் பண்ணோம்னா எனக்கு அதே வேரியபிள் தான் எனக்கு கிடைக்கும். இதுதான் ஐடம்பொட்டன்ட் லா. இப்ப இந்த ஐடம்பொட்டன்ட் லால பாருங்க இப்ப a க்கு பதிலா நான் 0 போட்டேன் அப்படின்னா 0 0 எனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். ஏவே தான் கிடைக்கும். அதுவே நான் இந்த இடத்துல a க்கு பதிலா 1ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு 1 1 1ன்னு கிடைக்கும். சோ அப்ப அதே வேரியபிளோடைய அண்ட் ஆபரேஷன் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட்டும் அதே வேரியபிள் தான் கிடைக்கும் அப்படிங்கறத இதனுடைய ப்ராசஸ். அதே தான் ஆர் ஆபரேஷனுக்கும் நமக்கு கிடைக்கும். கீழே இந்த ட்ரூத் டேபிள் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். அடுத்த லா வந்து என்னது அப்படின்னா இன்வால்யூஷன் ஆர் டபுள் நெகேஷன் லா. இன்வால்யூஷன் ஆர் டபுள் நெகேஷன் லா. இது ஆக்சுவலா அண்ட் ஆபரேஷன்ல வச்சு வராது, அண்ட்லயும் ஆர்லயும் வராது. இந்த இன்வால்யூஷன் ஆர் டபுள் நெகேஷன் லா அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா நாட் ஆபரேஷன்ல நமக்கு இது வரும். சோ நாட் ஆபரேஷன் அப்படிங்கிறது என்ன, டபுள் நெகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப a டபுள் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு a அப்படிங்கிறது. சோ டபுள் காம்ப்ளிமெண்ட் நீங்க பண்ணிருப்பாங்க, நெகேஷன் வந்து டபுள் டைம்ஸ் நடந்திருக்கும். சோ இதோடைய சர்க்யூட் டயக்ராம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா புரியும். சோ நெகேஷனோட சிம்பிள் இப்படிதான் இருக்கும். அதாவது நாட் கேட் நம்ம இப்போதைக்கு அண்ட் ஆர் பார்த்திருந்தோம். இப்ப இதுல வந்து நாட் கேட் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. சோ அப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க சொல்லணும் அப்படின்னா இப்ப a சாரி நெகேஷன்ல பார்த்துட்டோம். இன்வால்யூஷன் ஆர் டபுள் நெகேஷன் தான். இதுதான் வந்து நாட் கேட்டை வச்சு போடுறது. இதான் நாட் கேட்டோடைய சிம்பிள். சோ இப்ப ஏன் ஒரு இன்புட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு 0ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா சோ அது ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆகி 1ன்னு வரும், அகைன் திரும்ப காம்ப்ளிமெண்ட் ஆகி 0ன்னு கிடைக்கும். சோ அதெல்லாம் லா என்ன சொல்றாங்கன்னா டபுள் நெகேஷன், ஏவை டபுள் காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா திரும்ப ரிசல்ட் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஏன்னு கிடைக்கும் அப்படிங்கறத தான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஏக்கு பதிலா 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து 0 தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏக்கு பதிலா 1 கொடுத்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு 1 தான் ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் இங்க சொல்லக்கூடிய லா, டபுள் நெகேஷன் லா ஆர் இன்வால்யூஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நெகேஷன் லா. நெகேஷன் ஆர் காம்ப்ளிமெண்ட் லான்னு சொல்லுவாங்க. சோ ஒரு வேரியபிள் அந்த வேரியபிளோட காம்ப்ளிமெண்ட்னா ஆப்போசிட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து a இருக்கு அப்படின்னா a க்கு 0 இருக்கு அப்படின்னா 0க்கு ஆப்போசிட் காம்ப்ளிமெண்ட் என்னன்னா 1. இத பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து ஏனே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நெகேஷன் ஆர் காம்ப்ளிமெண்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா a க்கு 0 கொடுத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் என்ன வரும் 1ன்னு வரும். சோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு 1 அப்படின்னு வரும். சோ இந்த மாதிரி நமக்கு காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நெகேஷன் ஆர் காம்ப்ளிமெண்ட் லான்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நெகேஷன் ஆர் காம்ப்ளிமெண்ட் லால அதோட ட்ரூத் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப a க்கு நான் 0 கொடுக்குறேன். அப்ப 0 கொடுக்கும் போது இந்த a காம்ப்ளிமெண்ட் வந்து இங்க எனக்கு என்ன ஆயிரும் 1ன்னு ஆயிரும். அப்ப 0.1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். அதுவே இங்க பாருங்க 0 கொடுத்து காம்ப்ளிமெண்ட் 0 இங்க a க்கு 0 கொடுக்குறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ல 1ன்னு ஆகும். சோ அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா 0 plus 1 1ன்னு எனக்கு கிடைக்கும். சோ அப்ப a காம்ப்ளிமெண்டோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும், a plus a காம்ப்ளிமெண்டோட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். ஃபார் எனி டூ இன்புட்ஸ் 0 கொடுத்தாலும் சரி 1 கொடுத்தாலும் சரி இதுதான் ரிசல்ட்டா இருக்கும். அந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்க கீழே ட்ரூத் டேபிள்ல நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் லா. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 3 லா இருக்குன்னா காமுடேட்டிவ் லா முதல்ல பாத்துடலாம். காமுடேட்டிவ் லா அப்படிங்கிறது என்னதுன்னா a b
நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல a டாட் b அப்படின்னு பண்ற ஆபரேஷனோட ரிசல்ட்டும் b டாட் a பண்ற ஆபரேஷனோட ரிசல்ட்டும் ஒண்ணுதான். அதாவது ஆக்சுவலா இப்ப ட்ரூத் டேபிள்ல a b அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0 0 0 1 1 0 1 1 இதுதான் ட்ரூத் டேபிளோட வேல்யூ. இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ab ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்றீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், 0 0 0 1 கிடைக்கும். அதுவே நீங்க ரைட் ஹேண்ட் சைடு ba பண்றீங்க அப்படின்னா b ஐயும் a வையும் இப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க. சோ இப்படி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா 0 அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். அதுதான் காமுடேட்டிவ் லா. சோ ஒரு வேரியபிளுடைய பொசிஷன் மாறினாலும் எனக்கு ரிசல்ட் மாறாது அப்படிங்கிறது தான் காமுடேட்டிவ் லா. ஓகேவா? அடுத்து அசோசியேட்டிவ் லா பாத்தீங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் லாக்கு நம்ம உள்ள போயிருவோம். ஏன்னா டயக்ராம்ஸ் வச்சு சொன்னோம்னா ஈஸியா இருக்கும். சோ அசோசியேட்டிவ் லால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப பிராக்கெட்ஸ் மேட்டர், இதுவும் பொசிஷன் தான். இப்ப ஏபிசி ஈக்குவல் டு அதோடைய ரிசல்ட்டும் 1 மினிட் a into bc இது ரெண்டுமே ஒண்ணு. இதுதான் லா ஆக்சுவலா. இப்ப பிராக்கெட்ங்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஏவையும் பியையும் பண்ணுவோம். அதோட அந்த சியை நம்ம பண்ணும்போது சியை அண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும், அதுவே அடுத்ததுல பிசியை அண்ட் பண்ணிட்டு ஏவோட அண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் சேமா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, ஏக்கு நான் இங்க வந்து 0 கொடுக்குறேன், பிக்கு 0 கொடுக்குறேன். அப்ப அண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். இங்க வந்து சிக்கும் 0 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். சோ இதுதான் வந்து ப்ராசஸ். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட, இது வந்து எல்ஹெச்எஸ் அந்த இந்த லாவோடைய எல்ஹெச்எஸ் ரிசல்ட்டும். இப்ப இதே இது நான் இங்க பிக்கு 0 கொடுக்குறேன், சிக்கு 0 கொடுக்குறேன். அப்ப பிசி 0ன்னு கிடைக்கும், ஏக்கு 0 கொடுத்தேன் அப்படின்னா அகைன் எனக்கு 0 தான் கிடைக்க போகுது. சோ அப்ப இங்க பாருங்களேன், இந்த ஏபிசி இதோடைய ரிசல்ட்டும் பிசிஏ இதோடைய ரிசல்ட்டும் சேமா தான் இருக்கும். சோ இததான் அவங்க சொல்ல வராங்க. இது ரைட் ஹேண்ட் சைடோடது இல்ல எல்ஹெச்எஸ் சைடோட. இதான் அசோசியேட்டிவ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து லாஸ்ட் லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பாத்தீங்க அப்படின்னா இது அசோசியேட்டிவ் லாவோட அண்ட் ஆபரேஷன், இது அசோசியேட்டிவ் லாவோட ஆர் ஆபரேஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாவே என்னது அப்படின்னா a டாட் b பிளஸ் சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்க போகுதுன்னா ab பிளஸ் பிசி. இதுதான் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டடா கொடுக்கிறது. சோ அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், பிராக்கெட் குள்ள இருக்கிறத பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த டயக்ராம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குரியது, இந்த டயக்ராம் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்குரியது. இந்த சர்க்யூட் டயக்ராம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சர்க்யூட் டயக்ராம தெளிவா பாத்துக்கணும். சோ அப்ப b பிளஸ் சிக்கு தான் முதல்ல போட்டுருக்காங்க ஆர் ஆபரேஷன். அப்ப 0 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 0ன்னு நமக்கு கிடைக்கும். ஏவோட வேல்யூ 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதே இது ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, ஏவோட வேல்யூ நான் 0ன்னு கொடுக்குறேன், பியோட வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன். அப்ப ஏபி எனக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அதே இது ஏவோட வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன், சியோட வேல்யூ அங்க என்ன கொடுத்தேனோ, அங்க ஏபிசிக்கு என்ன கொடுத்தேனோ அதே இன்புட் தான் இங்க கொடுக்குறேன்ற நான். அப்ப கொடுத்தேன் அப்படின்னா இங்க 0ன்னு வரும், திரும்ப இங்க 0 பிளஸ் 0 0ன்னு வரும். சோ அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சோ இந்த லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய இது டான்செட் எக்ஸாமினேஷன்ல. இதுல இருந்து 2024லயும் கேட்டிருக்காங்க, 23லயும் இதுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஷார்ட்ஸ்ல இப்ப போட்டுக்கிட்டு இருக்கோம், கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்லயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023யோட ஷார்ட்ஸ் ஒரு 6 கொஸ்டின்ஸ் இப்ப போட்டுட்டோம். நீங்க ஷார்ட்ஸ் பாக்கலைன்னா அந்த ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம அந்த ஷார்ட்ஸ் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூலியன் லாஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். அதே மாதிரி நீங்க இதுல அடுத்து நம்ம இன்னொரு வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூலியன் அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய அந்த தியரம்ஸ், இம்பார்ட்டன்ட் தியரம்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. தேங்க்யூ.